சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியமே. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், ருத்ரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. ஆதிக்கு முன்னம் அனாதியும் என்னடி சிங்கி, அந்த கருக்குழி முந்த இருளரை சிங்கா. ஆதியாய் வந்த அரும்பொருள் ஏதடி சிங்கி, சோதியில் ஆதி சொரூபமாய் எழுந்தது சிங்கா. பீர் முகமது சித்தர். மந்திரத்தோட தந்திரத்தையும் புத்தியையும் பயன்படுத்தினா மனுஷனால எதையும் சாதிக்க முடியும். கடவுளே, இந்த வேர் என் புருஷனுக்கும் கிடைச்சிருந்தா அவரும் பத்திரமா வந்திருப்பாரு இல்லம்மா. சார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாவும் மலைப்பாவும் இருக்கு. கரெக்ட். எனக்கு ஒரு சந்தேகம். மூலிகை இலையை மட்டும் சாப்பிட்டுட்டு நாள் கணக்கா சாப்பாடு எதுவும் சாப்பிடாம இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ரொம்ப அபூர்வமான அதிசயமான மூலிகைகள்லாம் நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. சித்தர்கள் உருவாக்குன சித்த மருத்துவம் நம்மளோட பொக்கிஷம். ஓகே டாக்டர், அவருடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம. பல்ஸ் நார்மலா தான் இருக்கு, எந்த குறையும் இல்ல. You don't worry, he is perfectly all right. இருந்தாலும் ஜெயிலுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு டாக்டர், அதை நான் மீற முடியாது. உங்க சீனியர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்படிப்பட்டவர் என்ன பண்ண முடியும்? அப்புறம் சார், மறுபடியும் அந்த காக்கா வந்து இலைகளை போட்டா அதுல 2 எடுத்து வைக்க முடியுமான்னு பாருங்க. அது என்ன மூலிகை இலைன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஓகே டாக்டர், லெட்ஸ் கோ. சிவாய.
ரமணா, ஐயா. இது ஜெயில், உன் வீடு இல்ல. இங்க நாங்க போற சாப்பாடு தான் நீ சாப்பிடணும். ஏதோ ஒரு காக்கா வருது, 4 இலையை போடுது, அதை எடுத்து நீ பாட்டு சாப்பிட்டுட்டு பேசாம இருந்துட்டா என்ன அர்த்தம்? இது சரி வராது. இங்க ஒன்ன மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஜெயில் ஜெயிலா இருக்காது. எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான். ஐயா, நானும் சட்டத்தை மதிக்கிறவன் தான் ஐயா. ஆனா இங்க தர சாப்பாட்டை வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குதானுங்களே. ஒன்ன மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு கைதிக்கும் காக்காயோ பருந்தோ கிளியோ சாப்பாடு போட்டுட்டு இருந்தா அப்புறம் நாங்க எதுக்கு இங்க இருக்கோம்? நான் தியானத்துல இருக்கணுங்கிறது என் குருநாதரோட கட்டளை. அந்த தியானத்துக்கான உணவை அவரே எனக்கு கொடுக்கறாரு. அது சட்டப்படி குற்றம்னா நீங்க சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன். உட்கார்ந்து கண்ணை மூடித்தான் தியானம் பண்ணணுங்கிறது இல்லை. தியானத்தோட எந்த ஒரு வேலையும் என்னால் செய்ய முடியும். ஓம் நம சிவாயாங்கிற நாமத்தை எப்பவும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கவும் என்னால் முடியும். அந்த இடத்த வேணும்னா உங்களால் அடைச்சிட முடியும் ஐயா. ஆனா எனக்கான உணவை என் குருநாதர் எப்படியும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவார். மண்ணுக்கு தான் வேலி போட முடியும், ஆனா காத்துக்கும் ஆகாயத்துக்கும் போட முடியுமா ஐயா? எனக்கு எதுவும் ஆயிடணும், என்னால உங்க வேலைக்கு எதுவும் பங்கம் வந்துடணும், நீங்க பயப்பட வேண்டாம். டாக்டர் தான் என்ன பரிசோதிச்சு பார்த்தாங்களே, என் உடம்புல ஏதாவது குறை இருக்கா? நீங்க சாப்பிட்டீங்களே, அது என்ன மூலிகை இலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? தயாவருணி. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன அருணாச்சலம், நான் இங்க எவ்வளவு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு ஒரு போன் பண்ணி சொல்ல மாட்டேன்? இல்லைங்க ஐயா. என் பையன் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டானா? ஆமாங்க ஐயா, உங்க ஆசையை எப்படி நிறைவேற்றணும்னு ரொம்ப துடியா இருக்காரியா. சரி, என்ன செய்யறது? சாமி உத்தரவு கொடுக்கலையே, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைக்கிறேன். இது பாரு, இதுக்கப்புறம் விஜய் அங்க இருந்து என்ன பண்ண போறான்? என் ஆசை நிறைவேற்றுறேன்னு அவன் அங்கே இருக்கிறேன்னு சொன்னா அது சாமி குத்தமாயிடும்பா. அவன் ஏதாவது செய்ய போய் அவன் உயிருக்கே ஆபத்து வந்துச்சுன்னா, அதனால என் மகனை கிளம்பி உடனே இங்க வர சொல்லு. சரிங்க ஐயா, கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். இது பாரு, சாமி உத்தரவு கொடுக்கிற ஒரு நல்ல காரியத்தை நம்ம ஊருக்கு நானே வந்து செய்யறேன்ப்பா. நல்லதுங்க ஐயா. அப்பா, பெருமலன் என்ன சொல்றாரு? விஜய் தம்பிய உடனே ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்றாரு. அவர் எங்க, விஜய் சார் தான் இந்த ஊர்ல இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. அப்படியா? ஆமாம்பா, எப்படியாவது நம்ம ஊர்ல ஒரு பெரிய சுகர் ஃபேக்டரி கட்டியே ஆகணும்னு அவர் வெறியோட இருக்காரு. சாமி உத்தரவு கிடைக்க எப்படியும் அவர் தன்னை மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. தேவைப்பட்டா இந்த ஊரோட மாப்பிள்ளை ஆகிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. ஓஹோ. அதனால அவங்க அப்பா சொன்னதை நீங்க போய் சொன்னாலும் விஜய் சார் கேட்பாரான்னு தெரியல. அவரு கேட்கிறாரோ இல்லையோ, பெரிய ஐயா சொன்னதை விஜய் சார் கிட்ட சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நான் சொல்லிதான் ஆகணும். அதெல்லாம் போக மாட்டாருப்பா, அவர் இங்க தான் இருப்பாரு. நம்ம ஊருக்கு சுகர் ஃபேக்டரி வர்றதான் போகுது. இது பாருமா, நான் பல விதத்துல யோசிச்சிட்டேன். இதுக்கு அப்புறமும் விஜய் அங்க இருக்கிறது நல்ல இல்ல. அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லிட்டேன். அத அவர் போய் சொல்றதால மட்டும் விஜய் கேட்டுருவான்னா என்ன? இது பாருமா, நான் படுத்துக்கிட்டே வர்ற மாதிரி டிராவல்ஸ்க்கு போன் பண்ணி ஒரு வேன் அனுப்ப சொல்லு. நாம அங்கேயே போய் அவனை கூட்டு வந்துருவோம். ஐயோ மாமா, நீங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்றது நல்லது இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அப்பா கிட்ட பேசுங்க. ஹலோ அப்பா. சொல்லு கண்மணி. ஒரு நிமிஷம் இருங்க, மாமா உங்ககிட்ட பேசணுமா? இந்தாங்க மாமா. கணேஷ். சொல்லுங்க அத்தா. கணேஷ், சாமி உத்தரவு தான் கிடைக்கல. விஜய் அங்க இருக்கிறது எனக்கு நல்லதா படல. இது பாரு, நான் சொன்னேன்னு சொல்லி 2 பேரும் உடனே இங்க கிளம்பி வாங்க. நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்காதா, பட் நான் சொல்றது உங்க பையன் கேட்கணுமே. நீங்களே சொன்னா கூட மாப்பிள்ளை கேட்பாருன்னு எனக்கு தோணல. இப்ப என்னதான் பண்றது? இது பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நீ விஜயோட உடனே இங்க கிளம்பி வந்து ஆகணும். ஓகே, அப்படின்னா நான் சொல்றபடி நீங்க கேட்பீங்களா? என்ன?
சரிப்பா சொல்லு, விஜய் கிட்ட அப்படியே போய் சொல்லு. அப்படியே சொல்லிடுறாத்தா. விஜய் தம்பி. ஐயா வாங்க உட்காருங்க. தம்பி, அப்பா எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க. என்னவா? அதான் கோயில்ல உத்தரவு கிடைக்கலையே, அப்புறம் எதுக்கு இங்க இருக்கணும்னு அப்பா உங்களை கிளம்பி வர சொன்னாரு. சோ அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் சொல்லல தம்பி, ஆனா அதுக்கோசம் ஐயா என்ன கோச்சிக்கிட்டாரு. அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு எப்படியும் தெரிஞ்சுதானே ஆகணும். என்ன சென்னைக்கு வர சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இன்னும் அப்பா கிட்ட பேசாம இருக்கேன். ஆனா நெருக்கடி இப்போ உங்க மூலமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா நான் தான் சொன்னேனே, எனக்கு இப்போ சென்னைக்கு போற ஐடியா இல்லைன்னு. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். விஜய் மாம்ஸ், விஜய் 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 அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? என்ன ஹார்ட் அட்டாக்கா? ஆமா விஜய், இப்பதான் கண்மணி ஃபோன் பண்ணி சொன்னா. மாம்ஸ், கண்மணிக்கு ஃபோன் போடுங்க. ஜஸ்ட் டயல் ஹர் நம்பர். அப்பா அப்பா கண்மணி ஃபோன் கொடுங்க. ஹலோ, நான் விஜய் பேசுறேன். விஜய், அப்பா உங்ககிட்ட சொன்னாங்களா? சரி, நீ ஏன் அழற? அப்பா இப்போ எப்படி இருக்காங்க? டாக்டர் வந்து செக் பண்ணாரு. மைல்ட் அட்டாக்னு சொல்லியிருக்காரு. ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க, இன்ஜெக்ஷனும் போட்டிருக்காங்க. மாமா தூங்கிட்டு இருக்காங்க விஜய். இப்போ ஒன்றும் பயம் இல்லைல்ல? இல்ல, பட் இருந்தாலும் மாமாவை தனியா எப்படி நான் பாத்துக்க முடியும்? ஓகே ஓகே ஓகே, நான் கிளம்பி வரேன். ஓகே விஜய். உத்தரவு கிடைக்கலன்னு அப்பா கிட்ட சொன்னீங்களா? அத்தானே ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும் விஜய்? அதனால அப்பாக்கு என்னாச்சு பாத்தீங்களா? எப்படியோ நீங்க நினைச்சது நடந்து போச்சு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை விஜய், உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் ஏதாவது சொல்லி. சரி போங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, ஊர் கிளம்பலாம். நான் அப்பாவை பார்த்துட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். தம்பி, முதல்ல அப்பாவை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கீங்க. இது உங்க ஊரு, நீங்க எப்ப வேணா வரலாம் போலாம். சக்கரை தொழிற்சாலை ஆரம்பிக்கிறத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். ஏ, சாமி உத்தரவு கிடைக்கலன்னு பயப்படுறீங்களா? என் அப்பாவோட நல்ல எண்ணம், என்னோட மன உறுதி, மறுபடியும் உத்தரவு கிடைக்கும். ஐயாவை பாத்துக்குங்க, நானும் ஐயாவுக்கு போன் பண்ணி விசாரிக்கிறேன். நான் வரேன் தம்பி. யா. என்ன விஜய், என் மேல ஏதாவது கோவமா? நினைக்கலாம், நீங்க நினைக்கலாம். நீங்க நினைச்சத சாதிச்சுட்டுதா, ஆனா சாதிக்க போறது நான் தான். இந்த தடைகள் எல்லாம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸை மாத்த திறமை என்கிட்ட நிறைய இருக்கு, நிறையவே இருக்கு. ஓகே விஜய், நான் எதுக்காக சொல்றேன்னா, இனஃப். வேணாம் விஜய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். விஜய் விஜய், நான் தோத்துட்டேன், பயந்து போய் ஊருக்கு திரும்புறேன்னு நினைச்சிடாதீங்க. நான் அடிப்பட்ட புலி,
திரும்பவும் வருவேன். இதே ஊர்ல சுகர் ஃபேக்டரி கட்டியே தீருவேன். இட்ஸ் a challenge. வாங்க மாம்ஸ். என்னங்க நீங்க தன்னை அறிய தனக்கொரு தீங்கில்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அரிச்சிக்கதான் இருந்தானே. விடமாட்டேன். நீங்க இல்ல, யார் சொன்னாலும் சரி, நான் ஒரு செயல்ல இறங்குனா சக்சஸ் பண்ணாம அதுல இருந்து பின் வாங்குற பழக்கம் இந்த விஜய் கிடையாது. நான் திரும்ப இந்த ஊருக்கு வரதான் போறேன். விஜய், நீங்க இப்ப தோத்து போயிட்டீங்கன்னு யார் சொன்னது? பாருங்க, நாம சில விஷயங்களை செய்யணும்னு நினைப்போம், அதை நம்மளால செய்ய முடியாது, நம்மள ஏதோ தடுக்கும். அது மாதிரி செய்ய முடியாத விஷயத்த நம்மளால செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். இங்க பாருங்க, உங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல அமெரிக்காலையும் சரி சென்னையிலையும் சரி எக்கச்சக்க வேலை இருக்கு. அதையெல்லாம் இருந்து கவனிக்கிறத விட்டு இந்த ஊருக்கு திரும்பி வருவேன் அடம் பிடிச்சா எப்படி? திரும்ப வராம உத்தரவு வாங்க நான் ஒரு சதி வேலை பண்ணேன். அந்த சதியை முறியடிக்க நடுவுல இன்னொரு சதி நடந்திருக்கலாம் இல்லையா? வாட் டு யூ மீன் விஜய்? இதுல இன்னொரு சதினா எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. மாம்ஸ், நீங்க ஏன் மாம்ஸ் டென்ஷன் ஆகுறீங்க? அந்த பைத்தியக்காரன் இருக்கல்ல, அதான் அந்த சித்தர் நடுவுல பூந்து ஏதோ சதி வேலை பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்போ நான் தோத்துட்டேன்னு தானே அர்த்தம்? ஆனா நான் எப்படி தோக்க முடியும்? ஹவு கேன் ஐ? மாம்ஸ், கண்டிப்பா திரும்ப நான் இங்க வருவேன். இந்த ஊர்ல நான் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க தான் போறேன். ஆக்சுவலா விஜய், நான் என்ன சொல்ல வர... பேசாதீங்க மாம்ஸ், ப்ளீஸ் ஸ்டாப் இட். பேசி என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நிறைய டென்ஷன் இருக்கு. அப்பாக்கு வேற உடம்பு சரியில்லை. ப்ளீஸ் ஸ்டாப் இட். என்ன சிகரெட் பிடிக்காம ரொம்ப டென்ஷனா இருக்கா? அதான் ஊர் இல்லையே தாண்டி வந்துட்டல, அப்புறம் என்ன பிரச்சனை? சிகரெட் இல்லையே. ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன், அவ்வளவுதானே? ப்ளீஸ். அப்பா, சொல்லுங்கப்பா. அம்மாடி, நானும் விஜயம் கிளம்பி ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கிறோம். அத்தான் கிட்ட சொல்லிடு. சரிப்பா. அப்புறம் முக்கியமான விஷயம், அவன் ஊருக்கு கிளம்பின பிறகு கூட மறுபடியும் இந்த ஊருக்கு திரும்பி வருவேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறான். அதனால அவன் ஊருக்கு வந்த பிறகு இங்க திரும்பி வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு, சொல்லிட்டேன். ஓகேப்பா. சரி, மற்ற விஷயம்லாம் நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். ஓகேயா? சரிப்பா. எங்க போனீங்க மாம்ஸ்? சிகரெட் வாங்குறதுக்கு இவ்வளவு நேரமா மாம்ஸ்? இது என்ன சென்னை சிட்டியா நீங்க பிடிக்கிற பிராண்ட் கிடைக்கிறதுக்கு? சரி, பிராண்ட் எல்லாம் இங்க இல்ல, அவங்ககிட்ட ஏதோ ஒரு பிராண்ட் இருந்தது, அவ்வளவுதான். சரி வாங்க.
மாமா மாமா என்னம்மா? மாமா அப்பாவும் அவரும் ஊர்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? அப்பா இப்பதான் போன்ல பேசினாரு. அப்பாடா, இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. ஹார்ட் அட்டாக்னு போய் சொன்னது வேலை செஞ்சிருச்சு. ஆனா விஜய எதுக்காக இங்க அமெரிக்கால வர சொன்னோம், அது நடக்காம போச்சு. சரி, ஈஸ்வருடைய சித்தம் அதுதான், முழுசா ஏத்துக்க வேண்டியதான். அட எங்க மாமா, உங்க பையன் உங்களை பார்த்துட்டு மறுபடியும் கிராமத்துக்கே போயிடுவார் போல இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னானாமா? அவர் சொல்லல, ஆனா அவர் அப்படி ஒரு பிடிவாதத்தோட இருக்கிறத அப்பா என்கிட்ட சொன்னாரு. அவன் நினைக்கிற மாதிரி இல்லம்மா. சாமி விஷயம் ரசமணீஸ்வரர்கிட்டையும் சித்தர்கள்கிட்டையும் விளையாட்டு வச்சு கூடாது.